மைண்ட் கோச்சிங்னு சொல்கிற விஷயம் சரி, லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிற விஷயங்களும் சரி, எல்லாருக்கும் எப்போ ஒரு டவுட் ஒன்று இருக்கும். இது எதுக்காக? ஓகே, எங்களுக்கு தெரியுது லைஃப்பில் இருக்கிற இந்த வர்ற பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு, நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்குன்னு தெரியுது. பட் என்ன பர்பஸ்க்காக? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து ஸ்டில் எத்தனை புத்தகங்களை படித்தாலும் சரி, எத்தனை வீடியோஸை பார்த்தாலும் சரி, எல்லாருக்கும் அது ஒரு 100% அது சம்மந்தமான ஒரு தெளிவு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். இது என்னன்னே தெரியாமல் இப்போ செஷனுக்கு வர்றாங்க, இங்கே இந்த செஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்கும்போது, தெரியல சார், செஷனுக்கு வந்தால் சரியாகும்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு கன்செப்ட் தான் அவங்க மைண்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இப்போ இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்னது? நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டு பாருங்கள். இந்த லைஃப்பில் நீங்கள் வாழ்கிறதுக்கு எதை தெரிஞ்சிருக்கணும்? இந்த லைஃப்னா என்னன்னும், இந்த லைஃப் எப்படி மூவ் ஆகி போகுதுன்ற விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த லைஃப் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வாழ்க்கையை வாழ்கிறது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு கார் ஓட்ட தெரியாத ஒரு பர்சன்கிட்ட, கார் ஓட்டுறதுக்கு வேல்யூட் லைசன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்கிட்ட ஒரு காரை கொடுத்தா என்ன ஆகுமோ அது போல தான் இந்த லைஃப்பை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கிடச்சி அதை வீணடிச்சிட்ருக்கீங்க, வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பிரச்சனைக்குரியதாக மாற்றிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இதை எப்படி கொண்டு போகணும், இந்த லைஃப்பை என்ன செய்யணும், இதை எப்படி பயன்படுத்தணும்னு யாருக்கும் தெரியலை. பாரதியார் சொல்கிற மாதிரி நல்லதொரு வீணை செய்து அதை நிலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, இல்லைன்னா சித்திர பாட்டில் சொல்கிற போல் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்ற மாதிரி இந்த லைஃப்பை வந்து என்னென்ன வேலை ஒஸ்ட் பாசிபிலிட்டி அந்த லைஃபுக்கு இருக்கோ அத்தனை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த லைஃப்பை பற்றி தெரியாதவங்க கையில் இந்த லைஃப் கிடச்சிருக்கா. ஸோ இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன்றதும் இந்த மைண்ட் கோச்சிங்ன்றதும் ஒரே ஒரு விஷயந்தான். இந்த லைஃப்னா என்னதுன்றதை படிக்கிறது மாத்திரம்தான். அது தெரிஞ்சால் போதும். அது தெரியாமல் இந்த லைஃப்பில் இருக்கிறதால தான் எவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஒரு பிரேக்கப் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போனால் என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு மனுஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலை, ஒரு சொந்தக்காரங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலை, ஒரு வேலையில் எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்னு தெரியல, ஒரு வேலை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை, எங்களோட ஆசைகளை எப்படி கையாளணும்னு தெரியலை, எப்படி ஆசைப்படணும்னு தெரியலை. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு லைஃபுக்குள்ளே என்ட்ராயிருக்கிறது தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ லோ ஆஃப் அட்ராக்ஷன்றது ஒரு புது காரை ஓடுறதுக்கு அந்த காருக்கான லைசன்ஸ் எடுக்கிறது போல். இது இன்னொரு வேலை சொல்லணும்னா, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும். ஏன்னா அதோட டெக்னாலஜி, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சாஃப்ட்வேர் சிஸ்டம் எப்படி இருக்குன்ற அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. அதுபோல் உங்களோட மனம், உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட மைண்ட் ஒரு சாதாரணமான ரத்தமும் சதையுமான பகுதியாக இருக்கிற ஒரு மூளையிலேருந்து வர்ற வெறும் நான் ஃபிசிக்கல் ஃபோம் இல்லை இந்த மனம். 1980 இன்றைக்கி அத்தனை ஆராய்ச்சிகள் இந்த மனம் சம்மந்தமாக எடுத்துகிட்டு வந்துமே இன்றைக்குமே மனம் சயின்ஸில் புரியாத புதிரன்னு தான் சொல்கிறாங்க. கரெக்டாக? ஏன்னா அது இவ்வளோ ஆராய்ச்சிகள், இவ்வளோ ஹியூமன் வந்து இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சும் கூட ஸ்டில் அந்த மைண்ட் அவங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மைண்டை கையாளுறதுக்கு நம்ம எந்த வகையிலுமே தயாராக இல்லை. அப்போ இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனில் மைண்ட் கோச்சிங்கிறது என்னது? ஒரு மைண்ட் கோச் எங்கள் லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அதை சரி பண்ண போகிறாங்கன்னு கேட்டால், ஸோ என்னுடைய வேலை இங்கே என்னென்னா, உங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டுகளில் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு ஒரு டிவோர்ஸ்க்கான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வருது, உங்களுக்கு வேலை இடத்துல ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் ஒரு கடனில் சிக்கிருக்கீங்கன்னா, இது வெறுமனையே தற்செயலான நடந்த ஒரு இவெண்ட் கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோட ஃபேமிலியும் உங்களோட சமுதாயமும் உங்களோட மனதில், அதாவது சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை வெறும் 7 வயசுலேயே தீர்மானிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க இந்த மனதில் போட்டுக்கொள்கிற விஷயங்கள் மூலமாக. அப்போ உங்களுக்கு வந்த கடன் சாதாரணமாக வந்துடல, நீங்கள் விட்டு மிஸ்டேக்கால் வரலை, நீங்கள் மனசில் தெரிஞ்சோ தெரியாமல அதை பற்றி தப்பான அபிப்பிராயம் ஒன்று போட்டிருக்கீங்க. ஸோ அந்த அபிப்பிராயம் என்னன்றதை கண்டுபிடிச்சி அது எப்படி சரி பண்ணுறன்ற ஒர்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ எங்கிட்ட எத்தனையோ பிரச்சனையை கால் பண்ணுவாங்க, எவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே சொல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம், உங்களுக்கு பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்கிட்ட இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சுன்னு தெரியும். அது மூலமாக இந்த பிரச்சனை உங்கள் லைஃப்லேருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றன்றது தெரியும். ஸோ இதுதான் ஒரு மைண்ட் கோச்சோட ஒர்க்காக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் இந்த லைஃப்பை பற்றி உங்களுக்கு டீச் பண்ணுறோம், இந்த மனம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற டீச் பண்ணுறோம், இந்த யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற டீச் பண்ணுறோம், உங்களுக்கும் யூனிவர்ஸுக்கும் என்ன ஒரு சம்மந்தம்ன்றதை டீச் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்களே உங்களோட மனதை தயார்படுத்தி கொள்வது, அதைத்தான் இந்த மனதை நண்பனாக்குறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் லைஃப் கோச்சிங், ஸ்பிரிச்சுவல் கோச்சிங், மைண்ட் கோச்சிங்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இது வெறும் கவுன்சிலிங் பேஸில் தான் இருந்துச்சு. தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்களோட பிரச்சனையை வந்து நீங்கள் பேசுவீங்க. அங்கே உங்களுக்கு எந்த சொல்யூஷன்ஸும் இருக்காது, ஒரு சின்ன சின்ன மைண்ட் ட்ரிக்ஸுகள் தான் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பீங்க. ஒரு 3-4 செஷன் கொடுப்பாங்க, ஒரு மந்த்லி செஷன் கொடுப்பாங்க, ஒரு வீக்லி செஷன் கொடுப்பாங்க, ஒரு இயர் வைஸ் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க.
நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அந்த பிரச்சனையை பற்றி பேசுவீங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு டிவோர்ஸ் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி பேசுவீங்க. ஸோ அவங்கக்கிட்ட உங்களுடைய கதைகளை மட்டும் நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து எந்த தெளிவும் வராது. நடக்கிற விஷயங்களை நீங்கள் அப்படியே சொல்லுவீங்க. இது உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் பேஸ்ட் இங்கே கிடையாது. நம்ம இங்கே சொல்யூஷன் பேஸில் இருக்கோம். அது என்ன சொல்யூஷன்? அது இங்கே கவுன்சிலிங் பேஸ்னு போது அந்த பிரச்சனையை கேட்டு அங்கே விட்டுருவாங்க. அதை நாங்கள் எங்கே செய்கிறது கிடையாது. ஸோ இந்த கவுன்சிலிங் பேஸ் தாண்டி அதுக்கப்புறம் லைஃப் கோச்சஸ்ன்ற விஷயம் இருக்குது. அதாவது இந்த சீக்கிரம் சம்மந்தமான புக்குகள், திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்குகள், இல்லை நார்மலாக ஒரு சர்டிஃபைட் கோச்சாக அவங்க மாறிட்டு உங்களுக்கு அவங்க வந்து இந்த லைஃப் சம்மந்தமான பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு 30,000 சம்பளம் தான் எனக்கு இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட போய் சொல்கிறீங்க எனக்கு வந்து வேலையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இங்கே நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் இருக்காங்க. சில பேர் 10,000 சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு 30,000 சம்பளம் கிடைக்குது. நீங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சால் சரி ஒரு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 32,000 சம்பளம் வரும், 35,000 சம்பளம் வந்துடும். மனப்பூர்வமாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து குடும்ப பிரச்சனையாக இருக்குது, ஒய்ஃபோட முரண்பட்டுருக்கேன், பிரச்சனை படுறேன், எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை. அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கும் ஒய்ஃபுக்குமே சண்டை தான், நானே வாழ்க்கையில் பிரச்சனையில் தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் சராசரி தான், இந்த பிரச்சனைலாம் சாதாரண தான் லைஃப்பில். ஸோ இதுதான் லைஃப் கோச். இந்த லைஃப்பை இந்த வேலை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. என்ன உங்களை அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறது தான் ஒரு லைஃப் கோச்சோட ஒர்க்காக இருக்கும். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் கோச்சுன்ற விஷயம் இருக்குது. அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு பணம் இல்லை, நான் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறேன், கடலில் மாட்டிட்டேன், அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜந்திரம் தருவாங்க, ஒரு தாயத்தை தருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு மந்திரம் கொடுப்பாங்க. ஓம் ஜட் ஜுப் இப்படின்னு சொல்லுங்கள், காலையில் உங்களுக்கு காசு வந்துடும். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கோச். நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த லாஜிக்கலான விஷயங்களும் கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க உங்களோட பிரச்சனை எதுவும் கேட்க மாட்டாங்க. வெறும் ஒரு கோயிலில் போனால் 200 அடி கையில் கொடுக்குற மாதிரி. ஸோ ஒரு வேயில் உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் இதுதான்னு கொண்டு போயிடுவீங்க. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போகணும். இந்த மைண்ட் கோச்சிங்கிறது எங்கே வருதுன்னா உங்களை வெறுமனே அப்படி எடுக்கிறது, இண்டிவிஜுவலாக எடுத்து உங்களோட பிரச்சனைகளை கேட்டு இந்த பிரச்சனையில் எந்த வகையில் அக்செப்ட் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் டிசர்வ் ஆன பர்சனே கிடையாது. இதெல்லாம் தெரியாதனமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. சரி 30,000 சம்பாதிச்சிருக்க ஒரு பர்சனை 35,000 இல்லை, 40,000 இல்லை, 50,000 இல்லை, அந்த வேலையிலேருந்து அந்த பர்சனை லீவ் பண்ண வச்சு அவங்க ஒரு கேப்பபிள் ஓனில் வச்சுருப்பாங்க, ஒரு ஓன் பிஸ்னஸோ இல்லை அவங்க ஒரு பேஷனேட்டடாக ஒரு விஷயத்தில் அவங்க இருப்பாங்க. அந்த விஷயத்தை அவங்க சூஸ் பண்ண வச்சுட்டோ அவங்களுக்கு அந்த பிடிச்ச லைஃப் அவங்கள வாழ வைக்கிறது. ஒரு 30,000 சம்பளத்தில் இருந்தவனை 3 லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்க வைக்கிறது தான் ஒரு மைண்ட் கோச்சோட ஒர்க். அதுதான் மைண்ட் கோச்சிங்னு சொல்கிறது. தட் மீன்ஸ் ஓவரோடாக உங்களை இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட பெட்டர் பர்சனை அவங்கள மாற்றுறது. ஸோ அதுதான் லோ ஆஃப் அட்ராக்ஷனில் ஒர்க் ஆகிறதா இருக்கும். லோ ஆஃப் அட்ராக்ஷன்றது ஒரு ஐஃபோனை மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஐஃபோன் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறது இல்லை. ஒரு ஸ்வீட்டோட மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் நினச்சா வருதுன்னு கொண்டாடிட்டு இருக்கிறது இல்லை. உங்கள் வாழ்க்கையை இருக்கிற வேலேருந்து இன்னொரு வேக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் லோ ஆஃப் அட்ராக்ஷன். அதை தான் நான் உண்மையான லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறேன். அதனால தான் அதுக்கு ஆகர்ஷன் ஏதின்னு பேர் வச்சுருக்கேன். ஆகர்ஷன் ஏதின்னா ஒன்று ஈர்த்துக்கொள்கிற தன்மை. இங்கே ஆகர்ஷணம்ன்றது வேறு எதுவும் கிடையாது, உங்களோட மனம் கிடையாது, உங்களோட எண்ணங்கள் கிடையாது. இங்கே ஆகர்ஷணமாக இருக்கிறது நீங்கள் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான். இங்கே நீங்கள் தான் அந்த ஆகர்ஷணம், உங்களுக்குள்ளே தான் அந்த தன்மை இருக்குது. உங்களால் ஒரு விஷயத்தை ஆழமாகவும் தீர்க்கமாகவும் தீர்மானிக்க முடிஞ்சதாக இருந்தால் அது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிக்கொள்ள முடியும். இதைத்தான் நான் ரொம்ப வருஷமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு அதில் தெளிவாக கொண்டு வந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் இண்டிவிஜுவலாக எங்கிட்ட ஏதாவது சொல்யூஷன் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை செக் பண்ணி அதுக்குரிய சொல்யூஷன்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன்.